கண்டிப்பாக நம்முடைய டைமுக்குள்ளாக முடிச்சிருவேன். லூக்காஸ் விசேஷத்தில் 11ஆம் அதிகாரம் 39, 42, 39 வசனத்தை முதல்ல வாசிப்போம். லூக்கா சாரி 10 லூக்கா 10. அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட இருந்தால் அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். அடுத்து 41ஆம் வசனத்தை வாசிருங்க. தேவையானது ஒன்று, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை பெற்றுக்கொண்டாள் அப்படின்னு இயேசு கிறிஸ்து அவளுக்கு கொடுத்துட்டார். அந்த பங்கை அப்படிதானே, நல்ல பங்கை பெற்றுக்கொண்டாள். அவ்வளவுதான். ஏற்கனவே என்ன ஆயிட்டு, ஆல்ரெடி கிவன், கொடுத்துட்டார் கர்த்தர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அப்ப இதுல பார்க்கிறோம், அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்திருந்தாங்க. மரியாள் அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டே இருந்தாள். மார்த்தாள் அவள் பற்பல வேலைகளை செய்து அவள் ரொம்ப உரி நிறைந்தவளா, கவலை நிறைந்தவளா காணப்பட்ட. அதனால தான் கர்த்தர் சொல்றார், நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிற, கலங்குகிற. அல்லேலூயா. அந்த சமையலை மட்டும் சொல்ல நினைக்கிற ஆண்டவர், அவளுக்குள்ள நிறைய காரியங்கள். சமையல் மட்டும்னா நீ சமையலை குறித்து, இந்த வேலை செய்யறதை குறித்து சொல்லியிருப்பார் ஆண்டவர். அதில் சொல்ற நீ அநேக காரியங்களை குறித்து. அப்ப மார்த்தாளுடைய குணமே என்னன்னு கேட்டா, எதையாவது ஒன்று நினைச்சு கவலைப்பட்டு கொண்டே இருப்பது, அல்லது அநேக காரியங்களை மனசுக்குள்ள வச்சு கவலைப்பட்டு கொண்டிருப்பது. அந்த கவலை என்ன ஆகுனா கொஞ்ச நேரத்தில் அது அப்படி கலக்கமா மாறும். அப்படிதானே மாறுது. நிறைய பேருக்கு சில காரியங்களை யோசிச்சுக்கிட்டே இருக்கிறோம், கவலைப்பட்டுட்டே இருக்கிறோம். ஒரு லெவலுக்கு அப்புறம் அது என்ன ஆகுனா, இது இப்படி ஆயிட்டா என்ன ஆகும், எக்ஸைட் ஆயிரும். அதுக்கப்புறம் எப்படி ஆகும், அப்படி ஆகும், இப்படி ஆகும், கவலைப்படுகிறோம், அடுத்து கலங்குகிறோம். அப்படி ஆயிருது மனுஷனுடைய இருதயம். கலக்கத்துக்கு நேரா, இந்த கவலை கலக்கத்துக்கு நேரா போயிருது. ஒரி, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், அப்படி நிறைய பேருது. ஆனா கர்த்தர் சொல்ற, ஆண்டவர் இயேசு சொல்றா பாருங்க, மரியாள் அவள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை பெற்றுக்கொண்டார். கர்த்தர் தம்முடைய பாதத்தருகே உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு, அல்லது தம்முடைய பாதத்திலேயே உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கு அவர் ஏதோ ஒன்றை கொடுக்கிறவர் அல்ல, பங்கை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஷேர், we are shareholders with Jesus Christ. ஹல்லேலூயா. நாம எப்படி இருக்கிறோம்? நாம யாரு? நம்மன்னு யாரு சொல்றேன்? தேவ பாதத்துல உட்கார்ந்து, உங்களுக்கு ஆண்டவருடைய பாதத்தை உட்கார்ந்து வசனத்தை, அருமையான சகோதரி சொன்னாங்களே வசனம். ஆமென். நிறைய பேர் நம்ம ஜெபிக்கிறோம், ஆனா வசனத்தை என்ன செய்கிறது இல்லை, படிக்கிறது இல்லை. அப்படிதான் இருக்கிறோம் இந்த நாட்கள்ல. வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. நம்ம வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தா நம்முடைய வாழ்க்கை எங்கேயோ போயிடும், நம்முடைய சிந்தனை எப்படியோ மறுரூபமாயிரும். மறுரூபமாயிரும் என்ன அர்த்தம்னா, தேவனோடு கனெக்ட் ஆகிட்டே இருக்கும். அதுதான் மறுரூபம் என்பது. அல்லேலூயா. மறுரூபம் என்பது என்னது? டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிமாங்களா? அது என்னது? அது தேவனோடு கனெக்ட் ஆகிட்டே இருக்கு, அதான் மறுரூபம். அல்லேலூயா. எனவே பிரியமானவர்களே, நாம் வசனத்தை கேட்டுக்கணும், அவருடைய பாதத்தில் உட்காரணும், அவருடைய வசனத்தை கேட்கணும். இப்படி கேட்க 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 என்ன ஆகுறோம்னு கேட்டீங்கன்னா, நாம் அவரோடு பங்குதாரராய் மாறுகிறோம். எப்படி மாறுகிறோம்? பங்குதாரராய் மாறுகிறோம். அவர் ஏதோ கொடுப்பதல்ல. ஜெபிக்கிறவங்களுக்கு வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதிலேயே கவனமா இருக்கிறவங்க, சொல்லுங்க, அதிலே எதுல? வேத வசனத்திலே கவனமா இருக்கிறவர்களுக்கு அவர் ஏதோ கொடுக்கிறவர் அல்ல, அவர் தன்னோடு கூட பங்குதாரராக இணைத்துக் கொள்கிறார். அல்லேலூயா. கர்த்தரோடு பங்குதாரர் ஆயிட்டாங்கன்னா அப்புறம் சொல்லவே முடியாது. பாருங்க, அதே அதிகாரத்தில் யோவான் 11 அதிகாரத்தில் நான் பார்க்கிறோம். அதில் இந்த லாசரு மரித்து போகிறான். மரித்து போனோன்னு, மரித்து எத்தனை நாள் ஆச்சு? 4 நாள் ஆயிட்டு. 4 நாள் ஆன உடனே அவன் சகோதரிகளே சொல்றாங்க, அவர் வாங்க போவோம். எங்க போவோம்? லாசருவை வைத்த கல்லறை, புதைத்த கல்லறை இல்லை. கல்லறை என்பது இப்போ வைக்கிற மாதிரி புதைச்சி வைக்கிறது இல்லை. அந்த நாட்கள் என்ன செய்வாங்க, ஒரு பாறைக்குள்ள குகை மாதிரி இருக்கும்,
அது உள்ளே கொண்டு போய் பாடியை வச்சுட்டு வந்துடுவாங்க. வந்து வெளியே வந்து பாறையை வச்சு என்ன செய்வாங்க, மூடிடுவாங்க. அதுதான் கல்லறை. அந்த நாட்களில் கல்லறை. இப்போ தான் நம்ம கல்லறைன்னா நம்ம எப்படி மாற்றிட்டோம், எப்படி இருக்குது நம்முடைய எண்ணம், எப்படி இருக்குது, புதைச்சி தோண்டி புதைச்சி மண்ணை வச்சு மூடி அப்படி செய்கிறது. அந்த நாட்கள் அப்படி இல்லை. கல்லறை என்றாலே அப்படின்னா டோம்ப் அப்படிமாங்கலாம். என்னன்னா அது உள்ள குகை உள்ளே வச்சு அதை கல்லை வச்சு மூடி வச்சுருவாங்க. அதான் கல்லறை. அப்போ வாங்க கல்லறைக்கு போவோம். ஏசு கூப்பிட்டு போகிறாரு, மார்த்தால மரியாளை கூப்பிட்டு போகிறாரு. கூப்பிட்டு போனோடனே அந்த கல்லை எடுங்க, அப்படி மூடி வைத்திருந்த கல்லை எடுங்க அப்படிங்கிறாரு. அவங்க சொன்னோன்னே கல்லை எடுங்கன்னு சொன்னோன்னே அவங்களுக்கு ஞாபகம் வருது என்னென்னா, அற்புதம் ஞாபகம் வரல, தேவன் நம்மோடு கூட இருக்க அதிசயம் செய்வாருன்னு ஞாபகம் வரல, நாத்தம் எடுக்கணும். அல்லேலூயா. என்னது அந்த சிந்தனை வந்து மறுரூபமாமடுது. என்னதான் இயேசு கிறிஸ்து எப்போ பெத்தானியாவுக்கு வந்தாலும் அவங்க வீட்டுக்கு போக மாட்டார். அல்லேலூயா. இயேசுவோடையே பழகிட்டு இருக்காங்க. மார்த்தாள் மரியாள் அவர் பாதத்திலே உட்கார்ந்துருக்கிறா. மார்த்தாள் அவருக்காகவே சமைச்சு போட்டு அவங்க வீட்டிலே இருக்கிறார் இயேசு. லாசரு அவருக்கு ரொம்ப பிரியமானவனாக இருந்தானா. நீங்கள் யோவான் சுவிசேஷம் அந்த 11ஆம் அதிகாரத்தில் முதலேருந்து வாட்சி பாருங்க. அதில் லாசரு வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ ஆ அந்த மரியாளே ஆ ஆ ஆ ஆ நீர் சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான். லாசர் அப்படி என்ன செஞ்சான்னு தெரியல. அல்லேலூயா. அவனை குறித்து பெருசாலாம் குறிப்பு இல்லை. மரியாளுக்காவது அவள் பரிமள தைலம் பூசினால் குறிப்பு இருக்குது, அவள் பாதத்தில் உட்கார்ந்தா குறிப்பு இருக்குது. லாசரு பத்தின குறிப்பு என்னன்னா, செத்து போயிட்டான். அல்லேலூயா. என்னது அவன் குறிப்பு, முக்கியமான குறிப்பு என்னது, லாசரு செத்து போயிட்டான். இதுதான் குறிப்பு. ஆனா பைபிள் சொல்லுகிறது, இந்த லாசரு இயேசுக்கு என்ன செஞ்சான்னு தெரியல, அவன் மேல் சிநேகிதமா இருந்தாராம். அல்லேலூயா. அதனாலதான் மரியாள் தகவல் அனுப்புறான். என்ன தகவல் அனுப்புறான், நீர் சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான் அப்படின்னு சொன்னவனே இயேசு கிறிஸ்து ஓடி வந்துருவாரு. ஓடி வந்து அவனை சுகவீனத்திலிருந்து அவனை எழுப்பிடுவாரு அப்படி நினைச்சு அவருடைய அன்பை குறிப்பிட்டு அவள் அனுப்புகிறாள் செய்தியை. ஆனால் இயேசு கிறிஸ்து அதுக்கெல்லாம் அசையலை. அல்லேலூயா. ஏன்னா எப்பவுமே கர்த்தர் மேல யார் அதிகமா அன்பு வைக்கிறாங்களோ அவங்களுக்கு தாங்க பிரச்சனைகளும் சோதனைகளும் அதிகமாகுது. பிரச்சனைகள் சோதனைகள் அதிகமாகலாமே தவிர அது நடுவில் அற்புதம் செய்கிற கர்த்தர் அவர்களுக்கு அற்புதத்தை அனுப்பி கொண்டே இருப்பார், ஒன்றன் பின் ஒன்றாக. கைத்தட்டி கைத்தட்டி கைத்தட்டி. அல்லேலூயா. கண்மானவர்களே, நீங்க தேவன் மேல அன்பா இருந்தீங்களா? ஆண்டவர் ரொம்ப அதிகமா சிநேகிச்சீங்களா? அல்லது ஆண்டவர் உங்களை அதிகமா சிநேகிக்கிறாரா? அப்படின்னா உங்க வாழ்க்கையில பிரச்சனை வருவது அவசியம், வரும். ஆமென். அது நடுவில் பைபிளில் சங்கீத புத்தகத்தில் சொல்லப்பட்டிருப்பான், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். நின்றுவாரு. தேவ பிள்ளைகளுக்கு தான் சிநேகிக்கிறவர்களுக்கு அல்லது தன்னை சிநேகிக்கிறவர்களுக்கு ஒரு பிரச்சனைனா கர்த்தர் நின்றுவாருங்க. ஹல்லேலூயா. நின்று அவர்களை விடுவிப்பார். ஆமென். எனவே நான் கண்மானவர்களே, தேவனை ஆண்டவரை நீங்க அதிகமா சிநேகிக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் போராட்டங்கள் அதிகமா வரத்தான் செய்யும், வரும் கண்டிப்பா. ஆனா அது நடுவில் தேவன் என்ன செய்கிறான்னு பாருங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தெரியுமா, 66ஆம் சங்கீதத்துல சொல்லியிருக்கேன் தெரியுமா, 66:4 வாசிங்க. தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள். எத்தனை வசனம் சொல்லுங்க? 5 66:5 வாசிங்க. தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள், அவர் மனுபுத்திரரிடத்தில் நடப்பிக்கும் கிரியையில் பயங்கரமானவர். அல்லேலூயா. தேவன் எத்தனை பிரச்சனை வரட்டும், எத்தனை போராட்டங்கள் வரட்டுங்க, அது நடுவில் அவர் அற்புதம் செய்கிறார். அவர் அற்புதமானவரே, அவர் அற்புதமானவரே, அவர் மீட்டம்மை காத்தம்மை தாங்கினாரே, அவர் அற்புதமானவரே, அவர் அதிசயமானவரே, அவர் அதிசய
அதிசயமானவரே. தூங்கிய சந்திர நட்சத்திரங்கள் அவர் அற்புதர் என்றனரே. அவர் அற்புத வைத்தியரே, அவர் அற்புத வைத்தியரே. அவர் தழும்புகளால் குணமாக்கினாரே. அவர் அற்புத வைத்தியரே. அவர் அற்புதர் என்றனரே. அவர் அற்புதர் என்றனரே. சூரிய சந்திர நட்சத்திரங்கள் அவர் அற்புதர் என்றனரே. அவர் அதிசயமானவரே. அவர் அதிசயமானவரே. அவர் சிங்கத்தின் வாயை கட்டினாரே. அவர் அதிசயமானவரே. ஹல்லேலூயா. தேவன் மேல அன்பு கூறுகிறவர்களுக்கு எப்பொழுதுமே பிரச்சனை. பாருங்க, பைபிள்ல நீங்க எபிரேய நிருபத்தை வாசிங்கன்னா அதுல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னன்னா, கர்த்தரிடத்தில் அன்பு, கர்த்தர் தாம் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவன் என்ன செய்கிறாரா? சிட்சிக்கிறாரா. நீங்கள் எல்லாருக்கும் கிடைக்கும் சிற்றை உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்க எப்படி இருப்பீங்களா? வேசி பிள்ளைகளா இருப்பீங்களா? ஹல்லேலூயா. அப்படி என்ன சொல்றாரு? ஆகாதவன் அப்படின்னா கர்த்தர் போய்கிட்டே இருப்பீங்க. எப்படி இருப்பா? போயிட்டே இருப்பாரு. ஆனால் நீங்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள் என்றால், நீங்கள் அவருக்கு சொந்த பிள்ளைகள் என்று சொல்லி அவர் உங்களை நேசிக்க ஆரம்பித்தார் என்றால், அல்லது நீங்கள் அவரை நேசிக்க ஆரம்பித்தீர்கள் என்றால், உங்களுடைய வாழ்க்கையில சிட்சைகளும் போராட்டங்களும் வரத்தான் செய்யும். ஆனால் அதன் நடுவில் தேவன் உங்களை விடுவிப்பாருங்க. அல்லேலூயா. இந்த மார்த்தாள், இந்த மரியாளை குறித்து பார்க்கிறோம். இவள் அவரிடத்துல பங்குள்ளவர்களாக இருந்தாலும் என்ன அழகா பாருங்க. அதை சாதாரண அந்த வார்த்தையை நாம் கடந்து போயிடுறேன். நான் கூட இவ்வளோ டீப்பாக யோசிக்க கிடையாது. கர்த்தர் நேற்று இந்த வார்த்தை கொடுக்கும் போது தான் நான் அதை கொஞ்சம் டீப்பாக யோசிக்கிறேன். பங்கு என்று சொன்னால் என்னன்னு சொல்லி நாம் அவரோடு எப்படி மாறுகிறோமா? பங்குதாரராய், ஹல்லேலூயா, பார்ட்னர்ஸாய் நாம் மாறுகிறோம். நீங்கள் எடுத்து வாசிங்களேன். பிரைஸ் தி லார்ட். அதுக்கு ஆதாரமான ஒரு சில வசனங்களை நான் சொல்லுகிறேன் பாருங்க. என்னாமத்தின் புஸ்தகத்தில் ஸ்தோத்திரம், glory to Jesus, hallelujah. சங்கீதம் 16ஆம் சங்கீதத்தில் 5-6 வசனங்களை வாசிங்க. சங்கீதம் 16:5-6. கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. சொல்றார் பாருங்க, கர்த்தரின் பாத்திரத்தின் பங்கா இருக்கிறாரு. நான் அவரும் ஒரே பாத்திரத்தில் குடிக்கிறோம். அல்லேலூயா. கை வைத்து சொல்லுங்களேன். அதான் சொல்றேன், நான் அவரும் எப்படி செய்யறோம்? ஒரே பாத்திரத்தில் ஷேர் பண்ணி குடிக்கிறோம். இன்னொரு கூட வசனத்தை கூட நான் சொல்றேன், வாசிங்களேன். பிரைஸ் தி லார்ட், glory to Jesus, hallelujah, ஸ்தோத்திரம். என்னாமத்தின் புஸ்தகத்தில் 18:20 வாசிங்க. நானே உன் பங்கும் உன் சுதந்திரமா இருக்கு. லேவி கோத்திரத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றார். இப்ப புதிய ஏற்பாட்டின்படி நாம எல்லாருமே லேவி கோத்திரம் தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா 1 பேதுருவின் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். அதுல சொல்லும்போது அவர் சொல்றார், நீங்கள் எனக்கு எப்படி இருக்கிறீங்க? ஆசாரிய கூட்டமா இருக்கிறீங்க அப்படிங்கிறாரு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு வசனத்தை வாசிங்களேன். யோபு புஸ்தகத்தில் 31 வசனம். உன்னதத்திலிருந்து தேவன் அளிக்கும் பங்கு, ஆசீர்வாதம் இல்ல. ஞாபகம் வச்சுக்கோங்க, தேவன் அளிக்கிற ஆசீர்வாதம் இல்ல. அவர் சொல்றார் தேவன் அளிக்கும் பங்கு. அப்படின்னு என்ன அர்த்தங்க? பங்குன்னா அவர் தம்முடைய ஆசீர்வாதத்தில் கொடுக்கிறார் நமக்கு. அதிலிருந்து அப்படிமாங்க, அவுட் ஆஃப் 100 அப்படிமாங்களா, 90 அவுட் ஆஃப் 100 அப்படின்னு என்ன அர்த்தம்? 100க்கு தெரியுதா உங்களுக்கு? மார்க் எடுக்கிற பிள்ளைங்களுக்கு தெரியுங்களா? 90 அவுட் ஆஃப் 100 எவ்வளவு? 100க்கு 90. அதே போல blessing அவுட் ஆஃப் ஜீசஸ் அப்படிதான் சொல்லணும். ஹல்லேலூயா. தேவன்
நம்மை அவருக்கு அவருடைய ஆசீர்வாதத்துல பங்குள்ளவர்களாக்குறார். யாருக்கு அது? மார்த்தாள் மரியாதை பார்த்து தான் சொன்னாரு. மார்த்தாளை பார்த்து சொல்லல. நாம் உலக வாழ்க்கை இயேசுவுக்கே கூட நீங்க நிறைய காரியங்கள் செய்யலாங்க. ஆனால் இயேசுவின் பாதத்தில் அமராவிட்டால், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எத்தனை முறை சொல்லியிருக்கேன், இயேசுவுக்கு செய்கிற ஊழியத்துல முதல் ஊழியம் என்னன்னு சொல்லியிருக்கிறேன். கர்த்தரை ஆராதிப்பதுதான் முதல் ஊழியம். அதைத்தான் அவர் ஃபர்ஸ்ட் ஊழியமா பார்க்கிறாரு. அது இல்லாம செய்கிற எல்லாமே அட்டு ஊழியமா பார்க்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. கையை வைத்து சொல்லுங்க. நம்ம ஊழியத்தில் நிறைய கிரியைகள் இருக்கலாம், ஆனால் தேவன் அவருடைய பாதத்தில் அமர்றவங்களை தாங்க முக்கியமாக பார்க்குறாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு மிஷினரி, நான் ஒரு தடவை பாம்பே போயிருந்தப்போ ஒரு மிஷினரி ஸ்தாபனத்து மூலமாக எங்களை கூப்பிட்டு ஒர்ஷிப் நடத்துகிறக்கு அநேக சபைகளில் அந்த மிஷினரி ஸ்தாபனத்திலேருந்து அவங்க மிஷினரி ஷேரிங்காக அங்கே மிஷினரி இதுலேருந்து ஒரு ஊழியரை வருவார். அந்த ஸ்தாபனத்துலேருந்து நாங்கள் ஒர்ஷிப் எல்லாம் நடத்தணும், ஒரு மீட்டிங். அப்படி நிறைய இடங்களில் மகாராஷ்டிரா பாம்பேயில் வச்சுருந்தாங்க. அப்படி போயிருந்தோம். அப்போது அந்த ஒரு ஊழியக்காரர் வந்திருந்தார். அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க நிறைய காரியங்கள் நடக்குது. அதாவது அவங்க செய்கிற ஊழியத்தில் நிறைய அற்புதங்கள் நடக்குது. நீங்கள் இங்கே உள்ளதை விட நீங்கள் நார்த் சைடில் நிறைய மிஷினரிஸ் போய் பழங்குடி மக்கள் மத்தியில், காட்டுவாசி மக்கள் மத்தியில் ஊழியம் செய்கிறாங்க பார்த்தீங்களா? அவங்க ஊழியத்துலலாம் பயங்கர அற்புத அடையாளங்கள் நடக்கும். என்னென்னா ஊழியக்காரர்களுக்கா அல்ல, அது அந்த ஜனங்களுக்காக தேவன் இறங்கி அற்புதம் செய்கிறார். அல்லேலூயா. நான் இப்போ அந்த ஊழியக்காரத்தில் பேசிகிட்டு இருக்கிறேன். நான் தினந்தோறும் காலையில் எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணிடுவேன். அதிகாலையில் எழுந்திரிச்சு 4 மணிக்கோ 5 மணிக்கோ ஜெபம் பண்ணிட்டு தான் அடுத்த வேலைகளை பார்ப்பேன். அங்கே போயிருந்தாலும் மகாராஷ்டிரா பாம்பே போயிருந்தப்போ கூட அப்படி தான், அப்படி செய்வேன். ஆனால் அந்த ஊழியக்காரெலாம் பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டில் தூங்குவாங்க, எந்திப்பாங்க, குளிப்பாங்க, சாப்பிடுவாங்க. மிஷினரி அவங்க பாட்டில் போயிட்டே இருப்பாங்க. அப்போது அவங்ககிட்ட பேசினா ஆனால் சொல்லுவார் அவர், எங்கள் ஊழிய ஸ்பாட்டில், ஊழிய ஸ்தலத்தில், பணித்தளத்தில் நிறைய அற்புதங்கள் நடக்கும் எங்களை வச்சு அப்படின்னு சொல்லி. அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்னென்னா, அற்புத அடையாளங்கள் நடப்பதுக்கும் தேவன் சமூகத்தில் உட்கார்ந்துருப்பதுக்கும் சம்மந்தம் இல்லை. தேவன் சில வேளைகளில் அற்புத அடையாளங்களை அவர் ஜனங்களுடைய தேவைகளுக்கு ஏற்பவும் செய்கிறார். அல்லேலூயா. புரியுதானா உங்களுக்கு சொல்றது? ஜனங்கள் தேவையில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய வாஞ்சை, யாராவது எங்களுக்கு விடுதலை கொடுக்க மாட்டார். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் எகிப்து தேசத்தில் இருக்கும்போது அவர்கள் பெருமூச்சு விட்டாங்க. அங்கே யாராவது ஜெபிச்சாங்களா? அப்பா நீங்க எங்கப்பா வரப்போறீங்க, எப்பப்பா வரப்போறீங்க கேட்டாங்களா? கேட்கல, பெருமூச்சு மட்டும் விட்டாங்க. ஆனால் கர்த்தர் அவருடைய தேவைகளுக்காக இறங்கி வந்தார். அதை போல இன்றைக்கும் நிறைய இடங்கள்ல தேவைகளுக்காக இறங்கி வராருங்க, அற்புத அடையாளம் செய்யறாருங்க. ஆனால் ஜெபிக்கிற ஒரு மனுஷன், தேவ சமூகத்தில் இருக்கிற ஒரு மனுஷனை வச்சு தேவன் கண்டிப்பாக அற்புத அடையாளங்களை செய்வாரு. அவன் போற இடத்துல அற்புத அடையாளங்கள் நடக்கும். ஆமென். மார்த்தாள் மரியாதை குறித்து பார்க்கிறோம். அவள் தேவ சமூகத்தில் இருக்கிறவளாய் காணப்பட்டால், கர்த்தர் கல்லறைக்குள்ள இருக்கிற அவனை வெளியே கொண்டு வந்தாரு. யாருக்காக தெரியுமா? மரியாளுக்காக. அவங்க அழுதவன, மார்த்தாள் மரியாள் அழுதவன இவரால் என்ன செய்ய முடியல, தாங்க முடியல. அந்த கண்ணீரை அவரால் பொறுக்க முடியல. அதான் பைபிள் சொல்லுது, அவர் இயேசு என்ன செய்தாராம்? கண்ணீர் விட்டார். இயேசு முதல்ல கண்ணீர் விட்டார், அப்புறம் அற்புதம் செய்தார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் இருக்கிறவங்களா இருந்தா முதல்ல நம்முடைய கண்ணீரை பார்த்து அவர் கண்ணீர் விடுறாருங்க, அவர் பரிதாபப்படுறாருங்க, அவர் இறங்குகிறாருங்க. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் முதல்ல இறங்குகிறார், இரக்கம் செய்கிறார். அடுத்து அந்த காரியத்தில் அவரை இறங்கி கிரியை செய்கிறார். கைத்தட்டி அவரை துதிப்போம். ஹல்லேலூயா. எனவே நான் கண்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஜெபிக்கிறவர்களுக்காக, ஆண்டவர் சமூகத்தில் அமர்கிறவர்களுக்காக தேவன் எப்பேற்பட்ட காரியங்களை செய்கிறார் என்று நான் எத்தனையோ முறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதையே திரும்பவும் இப்போ சொல்லுகிறேன். தேவ சமூகத்தை முக்கியப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அவர் இறங்கி வந்து ஆசீர்வதிக்கிறார், அவருடைய பங்கை கொடுக்கிறாரு. எல்லா விதத்திலும் அவருடைய உன்னதமானவரின் பங்கு நமக்கு வருகிறது. மார்த்தாளுக்கு அப்படி ஒரு, மரியாளுக்கு அப்படி ஒரு பங்கை தான் கொடுத்தாள். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத அப்படின்னு என்ன அர்த்தம்? மார்த்தாளுக்கு அந்த பங்கு இல்லை. அவன் யாருக்காக வேலை செய்து கொண்டிருந்தாள்? இயேசுவுக்காக வேலை செய்தான் போடல. ஆனா நிச்சயமா அப்படிதான் இருக்கணும். இயேசுவுக்காக வேலை செய்திருக்கலாம், ஆனால் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்தார்களா?
இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் கர்த்தருக்காக நம்ம ஊழியம் செய்யலாம், அப்படி செய்யலாம், அது ஒரு ஃபேஷன். என்னது அது ஒரு ஃபேஷனாக இருக்குது ஒரு சிலருக்கு அது ஒரு கனமாக இருக்குது, ஒரு சிலருக்கு ஏதோ ஒரு உற்சாகத்தில் எல்லாரும் செய்கிறாங்க நாம செய்வோம். ஊழியம் செய்வது முதல்ல எதுலேருந்து ஆரம்பிக்கணும் தெரியுமா? கர்த்தருடைய பாதத்திலிருந்து. ஹல்லேலூயா. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். ஊழியத்தின் ஆரம்பம் தான். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் என்ன செய்தான்? கர்த்தருக்கு பணிவிடை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஆசரிப்பு கூடாரத்துள்ள என்னென்ன வேலை செய்யணுமோ அதெல்லாம் அவன் செய்து கொண்டிருந்தான். அவ்வளவுதான். வேலைன்னா வெறுமன வேலை இல்லை, இதெல்லாமே கர்த்தருக்காக கர்த்தர் சமூகத்தில் இருக்கிறதுக்கு அடையாளம். அதெல்லாம் வேலை செஞ்சான உடனே நாங்களும் வேலை தானே செய்கிறோம் அப்படி இல்லை. அவன் தேவ சமூகத்தில் இருந்தான், அதுதான் முக்கியம். தேவனுக்கு ஆராதனை செய்து பணிவிடை செய்து கொண்டிருந்தான், அதுதான் முதல் பணிவிடை. அப்போ நம்முடைய ஊழியம் என்பது எங்கேருந்து வரணும்னு கேட்டா தேவ சமூகத்திலிருந்து வர. தேவ சமூகத்தில் இருக்கிறவனை கர்த்தர் ஆசீர்வதி. நீ ஊழியம் செய்கிறீங்களோ ஊழியம் செய்யலையோ நல்லா புரிஞ்சுக்குங்க. நீ ஊழியம் செய்ய ஊழியம் செய்யாம போ, ஆனா தேவ சமூகத்தை காத்துக் கொள்ளுகிறாயா? எங்களுக்கு ஒவ்வொருவருக்கு கேள்வி தான். தேவ சமூகத்துக்கு திறந்து வாரீங்களா? பாஸ்டர் சொல்றதை செய்றீங்க, செய்யாம போங்க, அது வேற விஷயம். அது அடுத்து. ஃபர்ஸ்ட் எங்க வரணும்? ஆறீங்களா? அதுதான் தேவன் முதலாவது எதிர்பார்க்கிறார். அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் ஆரம்ப பணி. அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் அதிசயம் செய்கிறார், அற்புதம் செய்கிறார். உள்ள போன நான் நிறைய செய்தி எடுத்து வச்சிருக்கேன், எனக்கு டைம் இல்லாதனால நான் சுருக்கமா நான் சொல்றேன் உங்களுக்கு. அந்த மரியாளுக்காக அவர் என்ன செய்தார்? அவருடைய சகோதரனாகி லாசருவை கல்லறையிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். அவர்களை கனப்படுத்தினார். அந்த இடத்துல அவர்களை சுற்றி சூழ ஜனங்கள் இருக்கிறாங்க பாருங்க, யோசிச்சு பாருங்க. அவங்க சொல்லியிருப்பாங்க, நினைச்சிருப்பாங்க, மார்த்தாள் மரியாள் வீட்டில் வர்றப்பெல்லாம் தங்கினார் இவர், என்ன செஞ்சிட போறாரு, என்ன கிழிச்சிட போறாரு அப்படின்னு என்ன செய்திருப்பாங்க, யோசிச்சிருப்பாங்க. ஆனால் தேவன் அவருடைய சமூகத்தில் வருகிறவர்கள அவர் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ வெட்கப்பட்டு போவதில்லை. அவருக்கு காத்திருக்கிறவங்க அவங்க வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. அவங்க ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் எழும்புவாங்க, உயர பறப்பாங்க, பறந்து 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 மேலே போயிட்டே இருப்பாங்க. நீங்க கர்த்தருக்கு காத்திருங்க, ஏற்ற வேலை வரும். கர்த்தர் உங்களை உயர்த்துவாரு, உங்க குடும்பத்தை உயர்த்துவாரு. நீங்க அநேகர் உங்களை தூஷித்தவர்கள், உங்களை நிந்தித்தவர்கள், உங்களை அசட்டா எண்ணினவர்கள், உங்களை புறம்பாக்கி போட்டவர்கள், உங்களை புறக்கணித்தவர்கள் எல்லாரும் பார்க்கும்படியாக உயரத்தில் பறந்துட்டு இருப்பீங்க. அல்லேலூயா. மேலே உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன். சட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம், இது சட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். உன்னதரின் மகிமை என் மேலோதித்ததால் உயரங்களில் பறந்திடுவே. எல்லாரும் இணைந்து, உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவே. சொல்லுங்க எல்லாரும், மேலே உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன். ஹல்லேலூயா. உயர பறப்பீங்க கண்டிப்பா. அப்போ அந்த மரியாள் அவள் தேவ பாதத்தில் அமர்ந்த நிமித்தமா, அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்த நிமித்தமா கர்த்தர் அவளுக்கு பங்கு கொடுத்தாருங்க. அதனாலதான் சொன்னாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய், அற்புதத்தை காண்பாய். இல்லை, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மகிமை என்பது என்னது? அது மகிமைக்கு சொல்லியிருக்கேன் தெரியுமா அர்த்தம்? மேல, எல்லாவற்றுக்கும் மேல. அற்புதம்னா அற்புதத்துக்கு மேல அற்புதம், அதுதான் மகிமை. பிரசன்னம் என்றால் பிரசன்னத்துக்கு மேல பிரசன்னம், அதுதான் மகிமை. ஏன்னா அற்புதத்துக்கும் மகிமைன்னு போட்டிருக்கு, தேவ பிரசன்னத்துக்கும் மகிமைன்னு போட்டிருக்கு பைபிள்ல. ஏன்னா அவர்கள் பலியிட்ட பொழுது கர்த்தருடைய மகிமை எங்க வந்தது? சாலமோனுடைய
ஆலயத்தில் வந்தது அப்படின்னு பார்த்தோம். ஆசரிப்பு கூடாரத்து மேல கர்த்தருடைய மகிமை காணப்பட்டது. அது தேவ பிரசன்னம், கர்த்தருடைய மகிமை காணப்பட்டது. ஆலயத்தில் தேவ மகிமை இறங்கி வந்தது, ஷக்கினா மகிமை. இதெல்லாம் தேவ பிரசன்னத்தை குறிக்கிறது. இந்த இடத்துல பார்க்கிறோம், அவர் சொல்றாரு நீ விசுவாசித்தன தேவனுடைய. இந்த இடத்துல எதை சொல்லுகிறது? அற்புதம், நடக்க முடியாத ஒன்று. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நடக்க முடியாத ஒன்றை நடக்க செய்ய என் தேவனால் ஆகும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். கர்த்தர் பாதத்தில் உட்கார்ந்து பாருங்க, அதை முக்கியப்படுத்துங்க. அதான் சொல்லுவேன் நான், உன்னுடைய வாழ்க்கையின் முக்கிய தொழிலாக தேவ பாதத்தை தேர்ந்தெடுத்துக்கொள் நீ. அதுக்கப்புறம் வேற எல்லாம் அப்புறம். ஃபர்ஸ்ட் என்னது? ஃபர்ஸ்ட் என்னது? உன் கடை, வியாபாரம், தொழில் எல்லாம் இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் கர்த்தருடைய சமூகத்தில் இல்லாம நீ வெளியேறாதே. அப்ப தேவ சமூகம் உனக்கு தேவ மகிமையை கொண்டு வரும். தேவ சமூகத்திலே உட்கார்ந்து இருப்பது உன்னுடைய வாழ்க்கையில அற்புதத்துக்கு மேல அற்புதத்தை கொண்டு வந்து கொண்டே இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அது மாத்திரமல்ல, அந்த மரியாள் தேவ பாதத்துல உட்கார்ந்து நிமித்தமாக நீங்க யோவான் சுவிசேஷத்துல 11ஆம் அதிகாரம் வாசி பார்த்தீங்கன்னா, அதுல 12ஆம் அதிகாரத்திலே பிரைஸ் தி லார்ட் 10-11 வசனங்களை வாசிங்க. விசுவாசம் வைத்தபடியால் கொலை செய்ய லாசரு நிமித்தமாக யூதர்கள் அநேகர் என்ன செய்தார்களாம்? இயேசுவின் மேல விசுவாசம் வச்சாங்க. ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் கனப்படுத்துறார் பாருங்க. லாசருவை காண வந்தாங்களாம். அதுல நீங்க பிரைஸ் தி லார்ட் வாசிங்க. அதுக்கு முந்தின வசனம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர் அங்கே இருக்கிறதை அறிந்து இயேசுவின் நிமித்தமா மாத்திரமல்ல, அவர் மரித்தோரில் இருந்து எழுப்பின லாசருவை காணும்படியாக வந்தார்கள். கைத்தட்டி அவரை துதிப்போம். ஹல்லேலூயா. பரவிட்டு பாருங்க. இந்த நாட்கள்ல வாட்ஸ்அப் இருக்குது, ட்விட்டர் இருக்குது, எக்ஸ்தலாங்க, அதுங்கிறான் இதுங்கிறான், ஏகப்பட்டது இருக்குது பரவுறதுக்கு. ஆனா அந்த நாட்கள்ல எப்படி பரவச்சுன்னு தெரியல. லாசரு நிமித்தமா இயேசுவை காண வந்து, சாரி ஸ்தோத்திரம், அவர் மரித்தோரிலிருந்து இயேசுவின் நிமித்தமாக மாத்திரமல்ல, அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பின லாசருவையும் காண வந்தார்களாம். இது என்னங்க அற்புதம்! லாசருடைய பேர் எப்படி பரவச்சு பாருங்க. அப்போ நீங்க ஜெபிக்கிறவர்களா இருந்தா உங்க குடும்பத்தை தேவன் கனம் பண்ணுவாருங்க. அந்த சகோதரி சொன்னாங்க, பாஸ்கர் வைஃப் சொன்னிச்சு பார்த்தீங்களா, கர்த்தர் நிறைய அற்புதங்கள் அவருடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார். இன்றைக்கு அவங்களை எப்படி பார்ப்பாங்க யோசிச்சு பாருங்க. எனக்கு தெரிந்து கைவிடப்பட்ட சூழ்நிலை அந்த பாஸ்கர் வந்த அந்த நாட்களில், நான் சொல்கிறேன் 20 வருஷத்துக்கு முன்பாக, எல்லா டாக்டர்ஸும் கைவிடப்பட்டு அப்படி தான் வந்தான். நாங்கள் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டு இருப்போம். வெளியே வச்சு தான் கூட்டம் நடத்துவோம், ரோட்டில் வச்சு நடத்துவோம் கூட்டம். உள்ளுக்குள்ளே பார்த்தா அந்த கண்ணீரோடு தான் அழுதுகிட்டே இருப்பான், படுக்கையில் படுத்திருப்பான், அழுதுகிட்டே இருப்பான். அந்த அளவுக்கு ஒரு நெருக்கடியான சூழ்நிலை, செத்து போயிடுவோம் என்ற சூழ்நிலை. ஆனால் கர்த்தரை நம்பினாங்க. இன்னைக்கு பாருங்க, அநேகருக்கு முன்பா சாட்சியா வச்சிருக்கிறார் கர்த்தர். அல்லேலூயா. அந்த ஊருக்கே அவங்க ஒரு சாட்சி இல்ல, அந்த ஊருக்கே சாட்சினாலும் கர்த்தரை தேடினாங்களா, அதுதான் முக்கியம். நாங்கள் இன்னொரு சகோதரிக்கு இதே மாதிரி ஜெபம் பண்ணோம். ஏன் இருக்கா பாஸ்கர், ஜோசப் அக்காவுக்கு ஜெபம் பண்ணோம். ஏன் இருக்கா அடுத்த வீடு ஜெயபாலன் ஒய்ஃப், அவங்களுக்கும் இதே மாதிரி தான். டாக்டர்ஸ் கைவிட்டு அவங்கள பெட்டில் கொண்டாந்து போட்டிருக்கிறாங்க, செத்து போயிடுவாங்க, அப்படிதான் சூழ்நிலை. போய் ஜெபம் பண்ணிட்டு என்ன பிரெயின் டியூமர் நினைக்கிறேன், அவங்களுக்கு பிரெயின் டியூமரா தலையில் கட்டி, அப்படி தானே, கை கால் எல்லாம் செயலற்று போச்சு. நான் பிரெயின் டியூமர்னால ஒரு கை ஒரு கால் செயல்படாமல் போனதை பார்த்துருக்குறேன். 2 கால் 2 கை செயல்பட்டு போச்சு. ஜெபம் பண்ணிட்டு வந்தவங்க 2 நாள் தான், 2 நாள் இல்லை, அடுத்த நாள் நினைக்கிறேன், அடுத்த நாளில் எந்திரிச்சு உட்காந்துட்டாங்க. ஹல்லேலூயா. நாங்கள் குழுவாக போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தோம், அடுத்த நாள் எந்திரிச்சு உட்காந்துட்டாங்க. இன்னைக்கு வேற, அதுவும் கிட்டத்தட்ட முன்னாடியா பின்னாடியா பாஸ்கர், உனக்கு பின்னாடி உனக்கு முன்னாடியா பின்னாடி, உனக்கு அப்புறம்னா அவங்க, அதுவும் கிட்டத்தட்ட 20 வருஷம் இருக்கும். அதுவுமே இன்னைக்கு வேற அவங்க நல்லா இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவரை தான் பிடிக்கல, திரும்ப பழைய வழிபாட்டுக்கு போயிட்டாங்க. அப்போ தேவனை பிடித்து கொள்ளுகிறவர்களுக்கு வாழ்நாளெல்லாம் அற்புதங்க. அவர் சமூகத்தை காத்து கொள்ளுகிறவர்களுக்கு வாழ்நாளில் வாழுகிறவர் அவங்க ஒரு அற்புதமாகவே வாழ்வாங்க. ஏசாயால அவர் சொல்றாருல, ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாருல, நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும்
இஸ்ரவேலில் வாசமாயிருக்கிற சேனைகள் கர்த்தராலே வாசிங்களா அந்த வசனத்தை. சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகள் கர்த்தராலே இஸ்ரவேலிலே அற்புதங்களாக. பாத்தீங்களா, நானும் எனக்கு கொடுத்த பிள்ளைகள் எப்படி இருக்கிறோம்? நாங்க அற்புதத்தை அடையாளத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் அல்ல. சொல்லுங்க, எல்லாரும் கையை வைத்து சொல்லுங்களேன். நாங்க அற்புதத்தையும் அடையாளத்தையும் பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் அல்ல, நாங்களே அற்புதங்கள், நாங்களே அடையாளங்கள். அல்லேலூயா. தேவன் இருக்கிறார் என்பதற்கு நீங்கள் சாட்சிகள். கைத்தட்டி அவரை துதிக்கலாமா? தேவன் அப்படிதான் உங்களை மாற்றி வச்சிருக்கிறாரு. நீங்க அதை விசுவாசிங்கன்னா, நீங்க தேவ சமூகத்தை காத்து கொண்டீங்கன்னா, அதை தவிர வேற எதுவும் எனக்கு தேவையில்லைப்பா, அதுதான் முக்கியம். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே, எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே. உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே, என் உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே. சொல்லுங்க, நீங்க போதும், நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நம்ம எல்லாரும் அப்படியே முழந்தால் படியிடலாமா? மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு பெற்றுக்கொண்டாள். இங்க மார்த்தாளா இருக்கிற அநேகருக்கு தேவன் சொல்லுகிற விசேஷித்த செய்தி இதுதான். வேலை, வருமானம், அங்க போகணும் இங்க போகணும், கர்த்தருடைய சமூகத்தை தொலைச்சிடுற, அவரோடு உருவாடுகிற நேரத்தை குறைச்சிடுற, வேற ஏதாவது வந்தா இதை கட் பண்ணிட்டு அதுக்கு போற. சகோதரியே, உன்னை பங்குதாரராய் மாற்ற விரும்புகிறார். சகோதரனே, உன்னை அவருடைய ஆசீர்வாதத்துக்கு, அவருடைய நன்மைகளுக்கு, அவருடைய அற்புத அடையாளங்களுக்கு, அவருடைய வல்லமைக்கு, அவருடைய அபிஷேகத்துக்கு உன்னை பங்குதாரராய் மாற்ற விரும்பு. ஏதோ கொடுப்பதற்கல்ல. நான் ஜெபித்தா தேவன் என்னை ஆசீர்வதிப்பார் இல்ல, அவர் உனக்கு பங்கு கொடுக்க விரும்புகிறார். உன்னதத்திலிருந்து வருகிற பங்கு. ஆமா, இந்த வேளையில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? அப்பா, உங்க சமூகம், உங்க சமூகம், உங்க சமூகம், நீங்க போதும் ஏசப்பா. ஒப்பு கொடுத்து பாடணும். எதை பெயருக்கு பாட வேண்டாம். எனக்கப்பா, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே, எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே. உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே, என் உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. ஒப்பு கொடுங்களேன், தயவு செய்து ஒப்பு கொடுங்களேன். இதை விட பெரிய ஆசீர்வாதம் ஒண்ணுமே இல்லைங்க. நீங்க அற்புதங்களாக அடையாளங்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய ஆசை. அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ என் சமூகத்துக்கு வந்துரு, என் சமூகத்துக்கு ஒன்று ஒப்பு கொடுத்துரு. ஏன் நாளெல்லாம் போராடணும்? ஒரு சின்ன ஆசீர்வாதத்துக்காக ஏன் போராடணும்? நீ, நான் உனக்கு என் பங்கேற்ற எனக்குள்ளதிலிருந்து எடுத்து தருகிறேன். அவுட் ஆஃப் ஜீசஸ், எனக்குள்ளதிலிருந்து நான் உனக்கு எடுத்து தருகிறேன். என் சமூகத்துக்கு வந்துரு. ஆண்டவர் கருத்துல ஒப்பு கொடுக்கலாமா? நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? அப்பா, உங்க சமூகம் போதும்பா,
நீங்க போதும்பா, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. தேனிலும் இனிமையே, தேவிட்டாத அமுதமே, தேனிலும் இனிமையே, தேவிட்டாத அமுதமே, தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே, நான் தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சிலுவையில் எத்தனையோ ஆசீர்வாதங்களை பெற்று தந்துட்டாருங்க. அதற்காக தான் சிலுவையில் உயிரை கொடுத்தார், உன்னை ஆசீர்வதிக்க, நீ நன்றாய் வாழ்ந்திருக்க. அதுக்கு தான் இயேசு ஜீவனை கொடுத்தார், ரத்தம் சிந்தினார். இந்த காலவேளையில் அவருக்கு ஒப்பு கொடுத்துரு. ஆண்டவரே நீங்க போதும் சொல்லுங்க, நீங்க போதும் ஏசப்பா சொல்லுங்க, நீங்க போதும். நல்ல பிதாவை நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற இந்த நாளில் நீங்க உங்களுடைய வார்த்தைகள் மூலமா எங்களோடு பேசுனீர். தொடர்ந்து ஆவியானவர் நீங்க பேசுங்கப்பா. இந்த வார்த்தைகள் பேசிக்கொண்டே இருக்கட்டும். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆசீர்வதிங்க, நன்மையினால இருப்பங்க. ஆண்டவர் மரியாதை போல உங்களுடைய பிள்ளைகளும் தங்களை விட்டு எடுக்க முடியாத ஒரு நல்ல பங்கை இவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் ஆசீர்வதி பொறுப்படி இயேசுவின் நாமத்தில் பிதாவே.